ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாருமே நம்ம மொபைலில் ஃபேஸ்புக் மெசஞ்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெசஞ்சரில் நம்ம மோஸ்ட்லி மெசேஜ் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ்புக்கில் கால் பேசுகிறதுக்குமே நம்ம இந்த மெசஞ்சர் ஆப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு மெசஞ்சரில் ஏதாவது ஒரு கால் வர்றப்ப அதுக்கான ரிங் ஆக மாட்டேங்குதா? ஸோ இதனால் அந்த கால் வர நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வர மாட்டேங்குது. கால் வர்றப்ப ரிங்கும் ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால் வர்ற காலை உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியலை. இந்த மாதிரி கால் ரிங்கிங் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் மெசஞ்சர் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மெசஞ்சரில் வர கால்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனும் வர மாட்டேங்குது. கால் வர்றப்ப ரிங்கும் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரிங் டோன் அப்படின்ற சவுண்ட் ஃபுல்லாக வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணி கொள்ளுங்க. சம்டைம்ஸ் இந்த ரிங் டோன் சவுண்ட் ரொம்ப கம்மியாக வச்சுருப்போம்னாலுமே நமக்கு கால் வர்றப்போ அந்த கால் ரிங் ஆகாது. ஸோ அதையுமே ஒரு செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸில் நீங்கள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ எந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் மெசஞ்சர் அப்படின்றத சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணி மெசஞ்சர் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எலோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் எலோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எலோ பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஆஃபில் இருக்குமா இருந்தாலுமே உங்களுக்கு மெசஞ்சரில் கால் வர்றப்போ அதுக்கான ரிங் ஆகாது. ஸோ அதையுமே ஒரு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய கால் ரிங்டோனை மெசஞ்சரில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதில் மெசஞ்சரில் நோன் அப்படின்றத போட்டு வச்சுருப்போமா இருந்தாலுமே உங்களுக்கு கால் வரப்போ ரிங் ஆகாது. ஸோ அதையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எதுவும் இருக்குமா இருந்தாலுமே இதை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம சரியாக செலக்ட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசஞ்சரில் கால் வரப்போ ரிங் ஆகும். அதோட நீங்கள் மெசஞ்சர் ஆப்லேயுமே போயிட்டு அதுலேயுமே ரிங்டோன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதையுமே சரியாக எனேபிள் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிவிட்டு செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெசஞ்சரில் கால் வர்றப்போ கண்டிப்பாக ரிங் ஆகும். ஸோ இந்த இஷ்யூ நம்ம இப்படி இந்த ஸ்டெப் மூலமாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.